ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடக்குதுன்னு பாக்குறீங்க. ஆமாங்க, எல்லாருமே எதிர்பார்த்துட்டு தான் ரொம்பவே சுவாரஸ்யமான அந்த எபிசோட் இன்னைக்கு தாங்க நடக்குது. அது என்னன்னா, இந்த ராஜேஸ்வரியை ஓட ஓட விரட்டி விரட்டி தோட்டி தோட்டி அடிக்கிற நாள் கூடிய சீக்கிரத்திலே வருவாங்க எதிர்பார்த்தாங்க. அந்த நாள் சீக்கிரத்திலே வந்துருச்சு. அதை நினைச்சு எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களுக்கும் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதுவும் இல்லாம ராஜேஸ்வரி மேல யார் யாருக்கு கோவம் இருக்கு, அவளை யார் யாருக்கு குழந்தை கட்டணும்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த ராஜேஸ்வரி இருந்துகிட்டு நம்ம மல்லியோட அண்ணன் இருந்துகிட்டு ரொம்ப பாசத்தோட சீர்வரிசையை கொண்டு வந்திருக்காரு. சீர்வரிசைனா பெரியதா இல்லைனா ஏதோ அவரால் முடிஞ்சது ஒரு பிரசாதம் வழியா தயிர் சாதம், லெமன் சாதம், புளி சாதம், இது மூணுத்தையும் செஞ்சு கொண்டு வந்து நம்ம தங்கச்சியை வந்து வாழ்த்திட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அதை கெடுக்கிற விதமா வந்து ஓஹோ வந்துட்டாண்டா பிச்சைக்காரன் நாயி, இவன் நம்ம வீட்டுல பழைய சோறு இருந்தா பொறுக்கி சாப்பிட்றதுதான் லாக்கி, ஆனா இவன் ஏதோ எடுத்துன்னு வந்திருக்கானா அதை நாம உட்காந்து சாப்பிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கேலியும் கிண்டலும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கெல்லாம் பொறுமையா இருக்காங்க. ஏன்னா இப்போதைக்கு எதுவும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம அண்ணனையும் நம்ம விட்டு கொடுக்க கூடாது இல்லையா அப்படின்ற ஒரே காரணத்துக்காக கொஞ்சம் வாயை அமைதியை மூடிட்டு இருங்க, ஏதாச்சும் ஓவரா பேசிட்டு இருந்தீங்க உங்களுக்கு மரியாதை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல சொல்லிடுறாங்க. ஆனாலும் என் வீட்டுல இருந்துகிட்டு என்னவே மிரட்டியா வரட்டும், என் தம்பி வரட்டும், அவன் வந்ததுக்கு அப்புறம் உன்னை எப்படி எல்லாம் டீல் பண்ணணும்னு நினைக்கிறோம் அந்த மாதிரி நான் டீல் பண்ணிக்கிறேன். ஏன்னா நீ ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னுடைய ஓவர் ஆட்டத்துக்கு கண்டிப்பா இன்னைக்கு ஒரு முடிவு கட்ட தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு இருக்காங்க. அதே மாதிரி விஜய் வந்ததுக்கு அப்புறம் டே தம்பி, அன்னைக்கு ஒரு கந்த துணியும் கசகி துணியும் போடுற மாதிரி ஏதோ 10 ரூபாய்க்கு ஒரு வேட்டியும் 4 ரூபாய்க்கு ஒரு வேட்டியும் ஒரு 4 முளை சேலையும் வாங்கிட்டு வந்தால அது இவன் தாண்டா தம்பி. இவனுக்கு எது ஒன்றும் வாங்கி கொடுக்குறது வக்கலனாலும் பேச்சு மட்டும் அப்படியே மூக்கு இருந்து வாய் வெறி கிழிதுறா, அந்த அளவுக்கு பேசுதுங்க. சோத்துக்கு வழி இல்லாத நம்ம வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டு என்ன பேச்சுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்துச்சு பாருங்க கோவம். டேய் என்னடி உனக்கு கோவம் வந்தது, எல்லாம் ஒரு ஆளு, நீ ஏன் உன் வீட்டுல இருக்க முடியாத, அவ கல்யாணம் ஆகாத, நீ இங்க வந்து செட்டில் ஆயிட்டு எங்களை மிரட்டினுக்கிறியா, நீ யார் அதெல்லாம் சொல்றதுக்கு, இந்த வீட்டோட மருமகளே நான் தான், நான் சொல்றதா இந்த வீட்டுல சட்டம். ஆனா அதை விட்டுட்டு நீ நடந்து என் அண்ணனவே குறை சொல்லிட்டு இருக்க. என் அண்ணன் வந்து எனக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்காரு, அவர் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, நானும் ரொம்ப பொறுமையா இருக்கேன், ஆனா நீ என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, உனக்கெல்லாம் எவ்வளவு தைரியம் இருக்கணும், நான் இத்தனை நாள் வயசுக்காக தான் மரியாதை கொடுத்துருந்தேன், அதுவும் இல்லாம ஏன் புருஷன் வந்து மனசு கஷ்டப்படக்கூடாது, நம்ம அக்காவை இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்படக்கூடாது ஒரே காரணத்துக்காக நான் அமைதியா இருந்தா நீ என்ன ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ஏதோ இந்த குட்டி குட்டி ஆளெல்லாம் ஓவரா சீனை போடணும் அந்த மாதிரி ஓவரா பேசிட்டு இருக்க, உன்னை இதுக்கு மேல விட்டு வச்சு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அடி தவட பேர்ந்துட்டு 2வது அடி கையை பிடிச்சிடுறாங்க. வாழே வா, இதுக்காக தான் நானும் இவ்வளவு நல்லா காத்துட்டு இருந்தேன். மல்லி நீங்க வந்து அமைதியா இருக்கிற வரையும் உங்களை எல்லாரும் ஏறி மிதிச்சுதான் போவாங்க, ஒரு நாளைக்கு ஒரு அடி அடிச்சு பாருங்க, அதுக்கப்புறம் எவ்வளவு சத்தம் போட மாட்டா அமைதியா கப்பு சுப்புன்னு ஆயிடுவாளுங்க. அது வரையும் அவங்களுடைய ஆட்டம் தாங்க முடியாது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, உங்களுடைய அடியை முதல் அடியை நல்லபடியா எடுத்து வச்சிருக்கீங்க, அடுத்த அடி கொடுக்கறது பலமா கொடுத்தீங்கன்னா இனிமே வாழ்நாள் அவங்க வாயவே திறக்க கூடாது, அந்த அளவுக்கு ஒரு அடி அடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அவளுக்கு அசிங்கத்துல நோஸ் கட்டாய இந்த வீட்டை விட்டு கூட ஓடிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு அட்வைஸை கொடுத்தாலும் அவங்க ஏத்துக்கிறது ஏத்துக்காது அவங்களுடைய விஷயங்க. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதோட மல்லி சீரியல்ல யார் யார் உங்களுக்கு பிடிக்காது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. அதுக்கப்புறம் இந்த விஜய் இருந்துகிட்டு மல்லியை வந்து வீட்டை துரத்திருப்பாரா இல்ல அந்த ராஜேஸ்வரியை துரத்திருப்பாரா அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.